Hi friends, welcome to SKM Bangles. Today நம்ம silk thread bangles க்கு price எப்படி fix பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து beginnersக்கான வீடியோ தான். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் இந்த ஒன் பேர் பேங்கிள்க்கு எவ்வளவு price fixing பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து சொல்றேன். நான் வந்து இப்போ ஜென்ரலா தான் சொல்றேன். நீங்க வந்து உங்க ஐடியாஸ் வச்சு நீங்க price fixing பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பிளாஸ்டிக் பேங்கிள் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ பேங்கிள்கான ரேட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ நம்ம 4 கட் பேங்கிள் யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து ஒன் பேருக்கு நம்மளுக்கு 10 ருபீஸ்னு வச்சுக்கலாம். தென் செகண்ட் வந்து நம்ம இப்போ ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம டிசைன் பண்ணுவோம். ஸோ குந்தன் ஸ்டோன்ஸ்க்கு எவ்வளோ ரேட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஒன் பேருக்கு வந்து நம்ம இப்போ வந்து சிங்கிள் லைன் தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு 25 ருபீஸ் போட்டுக்கலாம். நம்ம குந்தன் ஸ்டோன்ஸ்க்கு 25 ருபீஸ் ஒரு அப்ராக்சிமேட்டா நம்ம வந்து போட்டுக்கலாம். தென் தேர்ட் வந்து நம்மளுக்கு த்ரெட் வந்து நம்ம ரேப் பண்ணுவோம். ஸோ த்ரெட் அதுக்கு தேவையான க்ளூ நம்ம எவ்வளோ க்ளூ அப்ளை பண்ணுறோம் அதையும் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம்னா ஒரு 10 ருபீஸ் வச்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒர்க்கிங் டைம் வந்து எவ்வளோ ஆகுது அப்படின்னு வந்து நம்ம கால்குலேட் பண்ணி அதுக்கான சார்ஜஸ் வந்து நம்மளும் கால்குலேட் பண்ணி போட்டுக்கணும். ஒர்க்கிங் டைம் இப்போ பிகினர்ஸ்க்கு வந்து ஒரு எப்படியும் ஒரு இந்த ஒன் பேர் பண்ணுறதுக்கு ஒரு 1 ஹவர் வச்சுக்கலாம். நம்ம ஒரு 1 ஹவர் வச்சுக்கிட்டோம்னா 1 ஹவருக்கான ரேட் வந்து நம்ம அப்ராக்சிமேட்டா ஒரு 50 ருபீஸ் வச்சுக்கலாம். இந்த ஒர்க்கிங் டைம் வந்து நீங்க வந்து எப்படி வேணாலும் கால்குலேட் பண்ணி போட்டுக்கலாம். உங்களோட விருப்பம் தான் இது வந்து. நான் இப்போ வந்து அப்ராக்சிமேட்டா 50 ருபீஸ் போட்டிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது வந்து பேக்கிங். நம்ம எப்படியும் வந்து கஸ்டமருக்கு பேக்கிங் பண்ணி தான் நம்ம வந்து சென்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கான சார்ஜஸ் எவ்வளோ ஆகுது அப்படின்றதையும் நம்ம வந்து இந்த கால்குலேஷன்ல இன்க்ளூட் பண்ணணும். இப்போ பேக்கிங்க்கு நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படும்னா கவர்ஸ், பேக்கிங் கவர் அண்ட் செலோ டேப் அந்த மாதிரி என்னென்ன பேக் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோமோ அதுக்கான சார்ஜஸ் வந்து நம்ம இதுல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அது ஒரு 10 ருபீஸ் நம்ம வந்து அப்ராக்சிமேட்டா போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து மார்ஜின்ல நம்மளோட ப்ராஃபிட். இப்போ ஒரு பேர் நம்ம பண்றோம்னா அப்படி நம்மளுக்கு அது எவ்வளோ ப்ராஃபிட் வேணுமோ நம்ம அது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த ஒன் பேருக்கு 25 ருபீஸ் போட்டிருக்கேன். நீங்க வந்து இந்த மார்ஜின் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு விருப்பப்படி நீங்க வந்து மார்ஜின் வந்து போட்டுக்கலாம். இப்போ எனக்கு டோட்டலா ஒன் பேருக்கு எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணோம்னா 130 ருபீஸ் வருது. இந்த ஒன் பேருக்கான ரேட் வந்து 130 ருபீஸ் வருது. ஸோ இதுவே வந்து நம்மளுக்கு பல்க் ஆர்டர்ஸ் இல்லை ரீசெல்லர்ஸ் அந்த மாதிரி யாராவது ஆர்டர்ஸ் நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து ரேட் வந்து இதோட கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஒன் பேருக்கு 130 அப்படின்னா பல்க் ஆர்டர்ஸ் நம்மளுக்கு வந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 100லேருந்து 110 வரைக்கும் நம்ம வந்து ரேட் வந்து இந்த டோட்டல் அமௌண்ட்ல இருந்து நம்ம ஷிப்பிங் சார்ஜஸும் கால்குலேட் பண்ணி தான் கஸ்டமர் கிட்ட சொல்லணும். ஸோ ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து வேரி ஆகும். ஒரு கொரியர் சர்வீஸ் பொறுத்து வேரி ஆகும், இல்லைன்னா நம்ம ப்ராடக்டோட வெயிட் பொறுத்தும் வந்து வேரி ஆகும். ஸோ அதெல்லாம் நம்ம செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து இன்க்ளூட் பண்ணி நம்ம கஸ்டமர்கிட்ட வந்து ப்ரைஸ் வந்து நம்ம சொல்லணும். ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து நம்ம லாஸ்ட்டாக கால்குலேட் பண்ணி கஸ்டமர்கிட்ட சொல்லிக்கலாம். இப்போ நான் சொன்ன சார்ஜஸ் ஃபுல்லாவே வந்து சிம்பிள் டிசைன்ஸ் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு பிரைடல் டிசைன் எடுத்து பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சின்ன சார்ஜஸ் வந்து வேரி ஆகும். ஏன்னா நம்மளுக்கு வந்து டைமும் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட் குந்தன் ஸ்டோன்ஸ், பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதை பொறுத்து நம்ம வந்து ஸ்டோன்ஸ் எவ்வளோ ஆகுது, எத்தனை பேங்கிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அதை பார்த்து நம்ம வந்து இதே மெத்தட்ல நீங்க வந்து கால்குலேட் பண்ணி நீங்க வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒர்க்கிங் டைம்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும் நம்மளுக்கு. ஸோ ஒர்க்கிங் டைம் எல்லாமே நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்ம வந்து சார்ஜஸ் வந்து கஸ்டமர்கிட்ட சொல்ல போறோம். ஓகேங்களா? இதே மாதிரி தான், இதே மெத்தட் தான். ஆனா நம்ம வந்து நம்ம எவ்வளோ ஒர்க் டைம் ஆகுது எல்லாமே நம்ம வந்து கால்குலேட் பண்ணி த்ரெட்ல இருந்து எல்லாமே நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ
நம்ம அதை எல்லாமே இன்க்ளூட் பண்ணி கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு பிரைடல் பேங்கிள்ஸ்க்கும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். இதே மெத்தட் நீங்க யூஸ் பண்ணி நீங்க வந்து கால்குலேட் பண்ணி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்க. நான் இப்போ வந்து ஜென்ரலா சொல்லியிருக்கேன். நீங்க இது ஒரு ஐடியாவா எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பேஜ் அப்படியே நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்பனாலும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.